உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் பாகிஸ்தானம் என்னும் 9ஆம் இடத்தில் கிரகங்கள் அமர்ந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். லக்னத்திலிருந்து 9ஆம் இடம் என்பது பாகியஸ்தானம், யோகஸ்தானம், பிதுர்ஸ்தானம், தர்மஸ்தானம் எனப்படும். ஒரு ஜாதகன் செய்யும் தான தர்மங்கள், அவனுடைய பக்தி மார்க்கம் போன்றவற்றை தெரிவிக்கும் இடம் இந்த 9ஆம் இடம். இது ஒரு புனிதமான இடம். 9ஆம் இடத்ததிபதி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், கேந்திரம் போன்ற நிலைகளில் இருந்தால் ஜாதகன் பிறந்தது முதல் பணக்காரன், யோகசாலி. 9ஆம் இடம் வலுப்பெற்று சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு லக்னாதிபதியும் பலமாக இருந்தால் ஜாதகன் நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக அனைத்து பாக்கியங்களையும் பெற்று ஒரு செல்வந்தன் ஆவான். 9ஆம் இடம் என்பது திரிகோண வீடு. அதனால் 9ஆம் இடம் பலம் பெற்றால் மட்டுமே ஜாதகனுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் அமர்ந்தால் நல்ல வழியிலும், பாவகிரகங்கள் அமர்ந்தால் தீய வழியிலும் செல்வம் சேரும். இந்த இடம் புனிதமான இடமாக கருதப்படுவதால் சுபகிரகங்கள் அமர்வது நல்லது என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. எனவே சுபகிரகங்கள் அமர்ந்தால் எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் என பார்ப்போம். முதலில் 9ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்தால் ஜாதகன் தன் தந்தையின் மூலம் சொத்துக்களை பெறுவான், யோகங்களை பெறுவான். சந்திரன் அமர்ந்தால் தாயார் மூலம் யோகத்தை பெறுவான். செவ்வாய் அமர்ந்தால் உடன் பிறந்த சகோதரர்களால் யோகத்தை பெறுவான். புதன் அமர்ந்தால் நல்ல நண்பர்கள் மூலமும் தன் புத்திசாலித்தனத்தாலும் யோகம் பெறுவான். குரு அமர்ந்தால் பெரியவர்கள் மூலமும் தெய்வ கடாட்சம் மூலமும் நற்பணிகள் செய்வதன் மூலமும் மக்களாலும் தான் பெற்ற பிள்ளைகளாலும் புகழ் பெற்று செல்வந்தனாவான். சுக்கிரன் அமர்ந்தால் மனைவி மூலம் சொத்துக்கள் பெறுவான், லாபம் பெறுவான். சனி, ராகு, கேது போன்றவர்கள் அமர்ந்து வலுப்பெற்றால் செல்வம் சேரும். ஆனால் தீயவர்கள் நட்பால் தான் செல்வம் சேரும். 9ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்தால் செல்வம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும். ஆனால் ஜாதகனின் தந்தையாருக்கு தோஷம் ஏற்படும். தந்தையாருடன் ஜாதகனுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். மனைவியிடம் அபிப்பிராய பேதங்கள் ஏற்படும். அடுத்து 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்தால் வேத சாஸ்திர அறிவு, புத்திசாலித்தனம், கல்வி, ஆன்மீக ஈடுபாடு, வெளிநாட்டு பிரயாணம் மூலம் செல்வத்தை பெறுவான். 9ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தால் ஜாதகன் செல்வம் பெறுவான், புத்திர பாக்கியம் பெறுவான், தைரியம், வீரியம் கிடைக்கும். ஆனால் 9ஆம் இடம் என்பது புனிதமான இடமாக இருப்பதால் நல்ல கொள்கைகள் ஜாதகனுக்கு இருந்தாலும் கடினமான போக்கு தென்படும். 9ஆம் இடத்தில் அமரும் செவ்வாய் தனது 7ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகனுக்கும் அவனுடன் பிறந்த சகோதரர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். 9ஆம் இடத்தில் புதன் இருந்தால் ஜாதகன் சிறந்த நூலாசிரியராக புகழ் பெறுவான். பேச்சு வன்மை ஏற்படும். நல்ல நண்பர்கள் மூலமாகவும் செல்வம் பெறுவான், புகழ் பெறுவான். 9ஆம் இடத்தில் குரு அமர்ந்தால் போதனை செய்யும் குருவாகவும், தர்ம சிந்தனை பெற்றவராகவும், இறை பக்தி மிக்கவராகவும் ஜாதகனை மாற்றுவார். கோயில் திருப்பணிகளில் தலைமை பொறுப்பை ஏற்க வைப்பார். 9ஆம் இடத்தில் குரு வலுப்பெற்றால் ஜாதகனை சிறந்த அரசியல்வாதியாக, சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினராக, நீதியரசராக பதவி வகிக்க வைப்பார். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் சுகபோகங்களை ஜாதகன் அனுபவிப்பான், சொத்துகள் சேரும். பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு மன மகிழ்ச்சியுடன் இருப்பான், செல்வந்தன் ஆவான். 9ஆம் இடத்தில் சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் அமர்ந்து வலுப்பெற்றால் உயர்தரமான செல்வ வசதிகள் கிடைக்கும். ஏனென்றால் 9ஆம் இடம் என்பது திரிகோண இடமாகும். அங்கே வலுப்பெறும் அனைத்து கிரகங்களும் செல்வம் தரும். ஆனால் சனி, ராகு, கேது தரும் செல்வமானது தீய வழியில் கிடைத்த செல்வமாக இருக்கும், தீயோரின் நட்பால் கிடைத்த செல்வமாக இருக்கும். 9ஆம் இடத்தில் அமரும் கிரகங்களை சுபகிரகங்கள் பார்த்தால் நல்ல மேன்மை ஏற்படும். குரு பார்த்தால் அந்த 9ஆம் இடம் புனிதமடைந்து நல்ல மேன்மை ஏற்படும். மற்ற சுபகிரகங்கள் பார்த்தால் ஜாதகன் நல்ல வழியிலே செல்வம் சேர்த்து மேன்மையடைவான். ஆக 9ஆம் இடம் வலுப்பெறும் போது பல்வேறு விதமான பாக்கியங்களை ஜாதகன் பெறுவான். பாக்கியங்கள் என்பது முறையே குழந்தை பாக்கியம், செல்வம் பெறுவது, உயர்கல்வி பெறுவது, நல்ல மனைவியை, கணவனை அடைவது போன்றவையாகும். 9ஆம் இடத்திலே அமரும் கிரகம் தனது 7ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த இடம்
காலியாக இருப்பது நல்லது, அல்லது ஏதேனும் ஒரு சுபகிரகம் அமர்ந்திருப்பது நல்லது. இதற்கெல்லாம் லக்னம், லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். 5ஆம் இடம் என்னும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பலமாக இருக்க வேண்டும். நல்ல கர்மாவாக இருந்தால் 5ஆம் இடம் நல்ல விதமாக அமையும். அப்படி லக்னமும் 5ஆம் இடமும் நல்லபடியாக அமைந்து 9ஆம் இடத்திற்குரிய தசாபுக்திகளும் நடந்தால் ஜாதகன் அனைத்து பாக்கியங்களையும் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.